வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். உலகளவில் 2 விடயங்கள் மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் கட்டாரில் திடீரென இஸ்ரேல் தாக்கிய செய்தியும், இதே நேரத்தில் நேபாளத்தில் வெடித்திருக்கக்கூடிய கலவரம் தொடர்பிலான செய்திகள் தான் இன்றைய தினம் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவைகள் தொடர்பில் தான் இந்த காணொளி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையால் போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜென்செட் தலைமுறையினர் நடத்திய இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது. போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் கிட்டத்தட்ட 19 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றனர். அதே நேரத்தில் 300க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருக்கின்றனர். எனவே அந்த அரசாங்கத்தினுடைய நிலைமை கைமீறியமையினால் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் பதவியை வகிக்கக்கூடியவர் பதவி விலகி இருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில இந்த போராட்டம் கைமீறி போனதுனால அந்த நாட்டு பிரதமர் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார் என்ற செய்தி தான் வெளியாகி இருந்தது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி, அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சரை போராட்டக்காரர்கள் துரத்தி கலைத்திருக்கின்றார்கள். இந்த காணொளியும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. நேபாளத்தை எடுத்து நோக்குகின்ற போது அங்கே இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடமாக இருக்கிறது. அதிலும் நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையினால திட்டவட்டமாக எதிர்ப்புகள் எழுந்திருந்தது. குறிப்பாக இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இவ்வாறான சமூக வலைத்தளங்கள் தான் முடக்கப்பட்டிருந்தது. 19 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 300 பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள். எனவே தங்களை ஜென்செட் என்று சொல்லி, தலைமுறை என்று சொல்லி குறிப்பிடும் அவர்களுடைய போராட்டம் தான் நேற்றைய தினம் ஒரு வன்முறையாக மாறியிருக்கிறது. தலைநகர் காத்மாண்டு உட்பட பல்வேறு நகரங்களிலேயும் போராட்டம் வெடித்திருந்தது. குறிப்பாக போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான மோதல்ல பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளே கூட போராட்டக்காரர்கள் நுழைந்திருக்கின்றனர். இதே நேரத்தில் இந்த போராட்டத்தில் 19 பேர் பலியாகி இருக்கின்றனர், 300க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றனர். இந்த இளைஞர் போராட்டம் காரணமாக சமூக வலைத்தளங்கள் மீதான தடையை நேபாள அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த நீக்கப்பட்டதான அனைத்து சமூக வலைத்தளங்களும் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதிபரனுடைய இல்லங்களுக்கு கூட தீ வைக்கப்பட்டிருந்தது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது. அங்கே தடைகள் நீக்கப்பட்டிருந்தாலும் இளைஞர்களுடைய போராட்டமானது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் நேபாள பிரதமருக்கு எதிராக போராட்டங்கள் கூட வெடித்திருக்கிறது. குறிப்பாக இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 19 பேருக்கு பொறுப்பு ஏற்று அவர் தன்னுடைய பதவியை விலக வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி தான் இளைஞர்கள் கூட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் ஒரு ஆட்சி மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் கோரியிருக்கின்றனர். நேபாள பிரதமர் மற்றும் அதிபருடைய இல்லங்களுக்கு கூட தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது முக்கிய அரசியல் பிரமுகர்களுடைய வீடுகளையும் போராட்டக்காரர்கள் குறிவைத்திருக்கின்றனர். அவர்களுடைய வீடுகள் மீதும் கற்கள் வீசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காணொளிகளையும் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் தகவல் தொடர்பு அமைச்சருடைய வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் காரணமாக தலைநகர் முழுவதும் ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊரடங்கு உத்தரவை மீறியும் தலைநகர் கத்மாண்டுவில் இளைஞர்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். ஓட விரட்டி தாக்குகின்ற காட்சிகள் கூட, தெருக்களில் கூட்டமாக பேரணியாக நிற்கின்ற காட்சிகள் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கட்டுக்கடங்காத வன்முறையினால நேபாள பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இதுதான் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு பேசப்பட்ட விடயமாக மாறியிருக்கிறது. அவர் தனது பதவியை விலகியது மட்டுமன்றி நாட்டை விட்டு ஹெலிகாப்டரில் தப்பியோடி இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருந்தது. இதே நேரத்தில் நேபாளத்தினுடைய நிதி அமைச்சரை கூட காத்மாண்டுவில் விரட்டுவதும் அவரை அதில் ஒருவர் காலால் உதைவதுமான காட்சியும் வெளியாகி இருந்தது. இதனால தடுமாறி விழுந்து அவர் உடனடியாகவே எழுந்து அங்கிருந்து ஓடுவது போன்றுதான் அந்த காட்சியில இருந்தது. அப்போதும் அந்த விடாமல் அந்த போராட்டக்காரர்கள் அவரை துரத்தி அடிக்கிற காட்சியும் வெளியாகி இருந்தது. உச்சகட்ட பதற்றத்தினால்தான் அங்கு ஊரடங்கு
உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் கூட அந்த போராட்டக்காரர்கள் முழுவதுமாக அந்த ஊரடங்கு சட்டத்தையும் மீறியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இந்தியா மிக அண்மையில் இருப்பதனால இந்தியாவும் அந்த கரையோரங்களில் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலானது ஹட்டாரை தாக்கி இருக்கிறது திடீரென. அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஹமாஸ் படைகளை இலக்கு வைத்துதான் இஸ்ரேல் தாக்கியதாக இஸ்ரேலிய வானொலி தகவல் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரானது பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் குழுவினரை ஒழித்து கட்டும் முகமாக அவர்கள் வேறு எங்கே நாடுகளில் இருக்கிற போது அவர்களை தாக்குவதும் தொடர்ந்து அவர்கள் மறுமுனையாக இஸ்ரேலை தாக்குவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே காசா சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நிலையில இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்த ஹமாஸ் பிரதிநிதிகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருப்பதாக மற்றும் ஒரு முன்னணி சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஹட்டாரின் தலைநகரான தோஹாவில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிய வருகிறது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் காசா தலைமை பொறுப்பாளர் ஹலீல் அல் ஹையா உட்பட முக்கிய தலைவர்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தலைநகர் தோஹாவின் ஹட்டார் பகுதியின் மீதுதான் இந்த புகை எழுந்ததாக தெரிய வந்திருந்தது. இதே வேளையில் இந்த தாக்குதல்களை மோசமான குற்றம் என ஹட்டார் அரசாங்கம் கூறுகிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரேலிய படையினருடைய இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஹட்டார் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே மக்கள் குடியிருப்புக்கு மிக அண்மையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஹட்டார் அரசாங்கம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சர்வதேச சட்டங்களை கண்மூடித்தனமாக மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லியும் ஹட்டார் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆக இந்த இரண்டு விடயங்களும் தான் உலக அளவில் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது.